களுவாஞ்சிக்குடியில் மணல் வீதியில் உள்ள கீர்த்தி குயிக் ஒர்க் ஷாப் குயிக் ஒர்க் ஷாப்புக்கு வந்த நான் இப்போ அந்த காலத்தில் கீர்த்தி என்று சொன்னால் அதாவது சீமெந்தினாலான உருவங்களை வடிவமைப்பது கொங்கிரீட் தூண்கள் போன்றவற்றில் அந்நேரம் மிகவும் பிரயோசனம் அச்சுகளை கொண்டு செய்வாராக இருந்தால் அது கீர்த்தி தான். அந்த வகையிலே அவர் தற்போது மணல் வீதியிலே அமைந்துள்ள பெரிய ஒரு குளத்தை நான் நினைக்கிறேன் குளத்துக்கு அண்மைய பிரதேசத்தில் இவ்வாறான ஒரு ஒர்க் ஷாப் ஒன்றை போட்டிருக்கிறார். நான் வந்தது ஆலயத்துக்கு, ஆனால் வந்தபோது தான் இந்த பிரம்மாண்டமான ஒரு ஒர்க் ஷாப்பை காணுகிறேன். அவ்வாறு வருகின்ற போது அவர் ஒர்க் ஷாப்புக்குள்ளே கொஞ்சம் நுழைஞ்சு பார்ப்போம் என்று யோசிக்கிறேன். இவ்வாறு நுழைஞ்சு பார்க்கக்குள்ளே நான் கம்ப்ரெஷர் ஏர் கம்ப்ரெஷர் ஒன்று கிடக்குது, அதுபோன்று கட்டர் ஒன்று இருக்குது, என்ன கட்டிங் மிஷின் தானே, கட்டிங் மிஷின் ஒன்று கிடக்குது. அதே மாதிரி நான் ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் நடந்திருக்குது, அதே மாதிரி பெரிய வெல்டிங் பிளான்ட் எலக்ட்ரிக் ஆர்க் வெல்டிங் பிளான்ட் ஒன்று இருக்குது, அதே முறையில் இந்த விடயங்களை பார்க்கக்குள்ள இது ஒரு பெரிய ஒர்க் ஷாப் தான். ஆனால் தற்போது நான் வந்த நேரம் 6 மணி. அதே மாதிரி என்ன மிஷினு, ஆச், அதாவது வளைக்கிற கம்பியில் வளைக்கிறதுக்குரிய ஆச், அதாவது பெண்டிங் மெஷின் ஒன்று இருக்குது. அதாவது கம்பிகளை நம்மளோட தேவைக்கேற்ற முறையில் வளைக்கிறது பெண்டிங் மெஷின். அதாவது அவர் வந்து ஆச் மெஷின் சொல்கிறாரு. பெண்டிங் மெஷின் இருக்குது, ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ் போகக்கூடியது இருக்குது. இது வந்து மேனுவலாக வளைக்கிறது, அதாவது எங்களுக்கு தேவையான இதை மேனுவலாக வளைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுறது. அதே மாதிரி பெஞ்ச் ரில்லிங் மெஷின் ஒன்று கிடக்குது. அவை பார்க்கக்குள்ள ஓரளவு பிரபல்யமான ஒர்க் ஷாப் தான் இது போல் இருக்குது. இதில் வந்து எலக்ட்ரிக் ஆர்க் வெல்டிங் இருக்குது, அதாவது மின் இணைப்பில் இருந்து எலக்ட்ரிக் ஆக்க பெற்று ஒட்டக்கூடிய எலக்ட்ரிக் ஆர்க் வெல்டிங். அதே மாதிரி ஆக்சிஜன் கிடக்காங்கட்டு ஆக்சிஜன் பில்டிங்கில் வேறு அதிகமான ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ் வச்சு நான் நினைக்கிறேன் கேட்டுகள் பிரம்மாண்டமான வேலைகள் செய்கிறான்னு நினைக்கிறேன். பெரிய ப்ராசஸ் தான் நடக்குது, பெரிய ஒர்க் ஷாப் தான், பெரிய பிரமாண்டமான இடம், இடவசதி உள்ள ஒரு இடம். அது மாத்திரமில்லை, இது சேஃப்டிக்கு மிக முக்கியமானது. என்ன காரணம் என்று சொன்னால், ஏதாவது ஒரு ஆபத்து நடந்தால், ஏதாவது ஒரு தீ பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கன்னு சொன்னால் மிகவும் இந்த தீவிரமாமல் பாதுகாக்கிறதுக்குரிய அனைத்தும் கிடக்குது, பாரிய ஒரு இடம். ஆகவே இந்த ஒர்க் ஷாப் அப்படியே போக்குலமெண்ட நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இன்னும் அவர் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறாரு. இது 4 டயரும் போட்டிருக்குது. இது ஏதோ ஒரு நடமாடும் ஏதோ கடை மாதிரி தான் இருக்குது எனக்கு பார்க்க போனால். நடமாடும் கடை, அதாவது நடமாடும் கடை ஒன்று அடித்து ஃபேப்ரிகேட் பண்ணி வச்சுக்கிறாரு. இது வந்து யாருக்கு செய்கிறீங்க? களுவாஞ்சி டிஎஸ்எஃப்ஸுக்கு அவங்களால் இனம் காணப்பட்ட 3 நபர்களுக்காக கொடுக்கப்படுகிறது 1 மில்லியன் ப்ராஜெக்டில். இது வந்து 2 வந்து கழுதாவளை ஆலயத்திற்கும், ஒன்று வந்து ஓந்தாச்சி மேடம் பீச்சுக்கும் போகும். அதாவது இது நடமாடும் கடை 3 செய்கிறீங்க. மண்முனைத்தை நிறுவி பெற்று பிரதேச செயலகத்தால் நடமாடும் கடை 3 செய்கிறாங்க. இனங்காணப்பட்ட 3 இடங்களுக்கு கொடுக்குறாங்க. அங்கங்கே கழுதாவளை ஆலயத்துக்கு 2, ஓந்தாச்சி மடம் பீச்சு கொண்டு, கழுதாவளை ஆலயத்துக்கு 2, ஓந்தாச்சி மடம் பீச்சு கொண்டும் என்று சொல்லப்படுது. அதாவது இது வந்து ஒபிஷியல் அவங்க சொல்லாட்டியும் இதை நான் சொல்லலை, இவர் தான் சொல்கிறார். செய்கிறவருக்கு தெரியும் தானே என்ன எங்கே செய்கிறாங்கன்னு சொல்லி, எங்கே கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி. ஆகவே 3 இது, அதில் ஒரு 4 டயர்கள் இடக்கு. இதை இழுத்து செய்யக்கூடிய இதை என்னத்தில் இழுத்துக்கிற டிராக்டர்லையே போட்டுது. அதான் மடிக்கக்கூடியது இருக்குது. மடித்து டெக்னிக்கலாக இதை டிசைன் பண்ணினீங்கன்னா கீர்த்தி தான் டிசைன் பண்ணிக்கிறாரு. அப்போ அவங்க பிஸ்னஸை போட்டு போகக்குள்ள அது எல்லாத்தையும் மூடி போட்டு போகலாம். இதுக்கு சோலார் பேனல் ஒன்று போட்டுரும், மேலே சோலார் பவர் ஒன்று போடுறீங்க. சோலார் பேனல் ஒன்று போட்டால் மின்சாரம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அவையெல்லாம் ஒரு வித்தியாசமான ஐடியா ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஐடியா கொடுத்தாரு, நீங்கள் ஐடியா செய்து நீங்கள் மேலே சோலார் பவர் எடுத்து மின்சாரத்தை போடுறீங்க. அதே நேரத்தில் அதாவது ஒரு நடமாடும் கடை ஒன்று செய்யுங்க. நான் அண்ணாங்க அங்கே அவிடத்தையும் போய் விட்றாங்க, என்ன ஏதோ ஒன்று செய்கிறாங்க. அதே இதை தான் நாங்கள் செய்கிறாங்க. இது ஒன்றுக்கு எவ்வளோ கோஸ்ட்? 3க்கும் 1 மில்லியன். 3க்கும் 1 மில்லியன். 3 இதுவும் செய்கிறதுக்கு 1 மில்லியன். 1 மில்லியன் ப்ராஜெக்ட் என்று சொல்கிறாரு இதுக்கு பேர். அப்போ களுவாஞ்சிக்குடியில் மணல் வீதியில் கீர்த்தி குயிக் ஒர்க் ஷாப்லாம் இது நடக்குது. எவருக்கும் கண்ணுக்கு தெரியாத இடத்துல இந்த ஒர்க் ஷாப் அமைஞ்சிருக்குது. அதாவது களுவாஞ்சிக்குடியில் மணல் வீதி, அதை வந்து அந்த நாகம்பிரான் கோயிலுக்கு போகிற அந்த இடத்துல பார்த்தோம்னா தெரியும் தான் இருக்குது. அப்போ அவங்க மேலே அந்த வேலைகளை அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. வேலையாக்கள் மேலே நான் நினைக்கிறேன் பொப்ரிவேட் ஏதோ அடிக்கிறாங்க மாதிரி தான் பிள்ளைங்க எனக்கு. என்ன அப்படியா பொப்ரிவேட் பண்ணுறாங்க, தகட்டுக்கு ட்ரில்லால் தொலைச்சி போட்டு பொப்ரிவேட் கண்ணால் பொப்ரிவேட் செய்கிறாங்க. ஆமாம் துளைச்சி போட்டு பொப்ரிவேட் அடிக்க விடுது. அவை பாரி ஒரு ஒர்க் ஷாப். இந்த ஒர்க் ஷாப் நீங்கள் எப்போ திறந்தீங்க? 1984.
1984ஆம் ஆண்டு சுதந்திரிக்கார். இன்று நேற்றில்லது 1984. ஆரம்பத்தில் நீங்கள் பூச்சட்டி பூக்கல் எடுத்து மெயின் ரோடெலாம் போட்டுருந்தேன். நீங்கள் மிகவும் கண்ணைக்கு வரும் பூச்சட்டி எனக்கு தெரியும். நானும் எடுத்திருக்கேன். வந்தேன் உங்கள்கிட்ட நீ அன்றைக்கி அஜெல்லாம் நீங்கள் நேரத்தில் குருநாகலில் இருந்து கொண்டு வந்தேன் ஞாபகம். ஆமாம், நீங்கள் அந்த உங்கள்கிட்ட நான் நிறைய வாங்கினேன். நான் சக்தி இல்லத்திற்கு உரிய வேலை திட்டத்துக்கு வாங்கினேன். அந்த காலத்தில் நீங்கள் குருநாகலிருந்து அஜி ஒன்று வந்தேன். சரியாது நான் சொல்கிறது. குருநாகலிலேருந்து அஜி ஒன்று வந்தால் செய்து நீங்கள் இப்போ அஜெல்லாம் கணக்கு இருக்காங்க உங்கள்கிட்ட தேவையானது இருக்குது. அப்போ இது நீங்கள் அந்த போஸ்டிங் செய்கிறீங்க என்ன தூணெல்லாம் பட்டி கொண்டு இருக்கிறாரு அண்ணா. அப்போ பெரிய ப்ராஜெக்ட் இது வந்து சும்மா இது எத்தனை ஏக்கர்? ஒரு ஏக்கர் நிலப்பரப்பில் அங்கே ஒரு புறம் வந்து சீமெந்து வேலை திட்டம், அதாவது கொங்கிரீட் தூண்கள், பூக்கல்லுகள், அதே போன்று அலங்காரமான பூக்கள் பூச்சட்டிகள் என்று இருக்கிற இங்கால பக்கத்தில் அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிஸ்டம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தமான கேட் செய்கிறாரு. அதே போல் நடமாடும் கடன்னு சொல்லி ஃபேப்ரிக் இன்ஜினியரிங் பில்டிங் ப்ராசஸ் எல்லாம் கூட நடந்து கொண்டிருக்குது. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனும் செய்து கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் ஒரு பிரபல வர்த்தகர் ஆகிட்டீங்க. இப்போ காலங்களில் எனக்கு நல்ல ஞாபகம் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தொழிலை செய்கிறீங்க என்று மற்றாக்கள் சொல்கிறத விட எனக்கு நல்லா தெரியும். மிகவும் கஷ்டத்துக்கு மட்டத்தில் நீங்கள் வளர்ந்தீங்கன்றும் எனக்கு தெரியும். திடீரென எடுத்து வளரணும் மன்றத்தை யோசிக்கலை. நீங்கள் அந்த காலத்தில் மாட்டு வண்டியில் எல்லாம் சாமான் ஏற்றிருக்கீங்க. ஞாபகம் இருக்கா? மாட்டு வண்டியில் எல்லாம் ஒத்த கருத்த வண்டியில் ஒன்று எனக்கு கண்ணுக்குள்ளே தோட்டமாக இருக்குது. அதேபோல் ஒரு லேண்ட் மாஸ்டர் ஒன்று வாங்கினேன். நீங்கள் என்னென்ன இருக்குது? நீங்கள் கரத்தை வச்சுருந்தேன். அது பேராக்கல்ட்ட ஹே பண்ணு பேராக்கல்ட்ட ஒத்த கரத்தை ஒன்று ஹே பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் லேண்ட் மாஸ்டர் வச்சுருந்தேன். நீங்கள் நேண்டில் லேண்ட் மாஸ்டரால் நிறைய உழைச்ச நீங்கள். அதுக்கு பிறகு தான் இதை செய்திருக்கிறேன். ஒர்க் ஷாப்பானது களுவாஞ்சிட்டு மணல் வீதியில் அமைந்து நீண்ட காலமாக அமைந்து சேவையை மேற்கொண்டு வருகிறது. எங்களது உற்பத்தியானது சிமெண்ட் உற்பத்தி ப்ராடக்ட் இருக்குது. அதாவது பூச்சட்டி பூக்கள், கான்கிரீட் போஸ்ட்டுகள், பிளாக்கள், சிமெண்ட் உற்பத்தி பொருட்களும் அதனுடன் இணைந்ததாக வெல்டிங் ஒர்க் ஷாப்பும் தற்போது அதனுடைய விரிவாக்கமாக கீர்த்தி குயிக் ஒர்க் ஷாப்பானது கீர்த்தி கன்ஸ்ட்ரக்ஷன் குயிக் ஒர்க் ஷாப் என்ற பெயர் மாற்றப்பட்டு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனும் தற்போது இடம்பெற்று வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே களுவாஞ்சிக்குடி மணல் வீதியிலே அமைந்துள்ள கீர்த்தி குயிக் ஒர்க் ஷாப் இது பற்றி சொல்வதா இந்த அனுபவம் வாய்ந்த நன்கு பல விடயங்களை நன்கு தெரிந்த புரிந்த கீர்த்தி தான் இதை செய்கிறாரு. வேறு இன்டர்நெட்டில் நான் அறிய கிட்டத்தட்ட 3 தசாப்தம் அண்மிக்குது என்று சொல்லலாம் இவருடைய வேலை திட்டம். என்று சிவில் இன்ஜினியரிங் ப்ராஜெக்டில் ஆரம்பித்தவர் சிறிதாக இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போய் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்குள்ளாலேயும் போகிறார். அதே நேரத்தில் அவர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேமும் கொண்டு வச்சிருக்கிறார். அவை இன்று வந்து 1 ஏக்கரில் அன்று மாட்டு வண்டியை கொண்டு பொருட்களை ஏற்றிய இவர் இன்று 3 வாகனங்கள் சொந்த வாகனங்கள் 3 சொந்த வாகனங்களுடன் இன்று ஒரு பெரிய ஒர்க் ஷாப்பை நடத்தி வருகிறார். அந்த வகையிலே எந்த ஒரு வேலையை நடத்தி வருவதாக இருந்தால் அனுபவம் அவசியம். அதோட அந்த அனுபவத்துக்கு முதல் முக்கியம் என்னவென்று சொன்னால் இன்னும் பார்த்தா நான் வந்து நடமாடும் 1 மில்லியன் ப்ராஜெக்டில் 3 நடமாடும் கடைகள் அமைத்திருக்கிறாரு. அவர் கடைசியில் வந்து அதுக்கு சோலார் பவரும் போட்டு அந்த சோலார் பவரோட மின்சாரம் கொடுக்குறாங்கன்னு சொன்னேன். இது சாதாரணமாக எல்லோரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. அவருடைய சிந்தனைகள் மிகவும் சிறப்பாக அமைகிற காரணத்தினால எதிர்காலத்தில் இவர் இந்த சுய தொழிலூடாக இவர் வளருவார். தற்போது ஒரு தொழிலதிபர் தான் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.